திருப்பரங்குன்றம் தீப வழக்கின் மனுதாரர்களில் ஒருவரும் வழக்கறிஞருமான வாஞ்சிநாதன் மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து பரபரப்பு பேட்டியளித்தார். அப்போது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பழைய நிலையே நீடிக்கும் என்று சட்ட அமைச்சர் CTR நிர்மல்குமார் கூறியிருப்பதை அவர் கடுமையாக விமர்சித்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 3 நீதிபதிகள் அமர்வு தர்காவில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என்று தீர்ப்பளித்தது. அதேபோல கடந்த ஜனவரி மாதம் 2 நீதிபதிகள் அமர்வு தூணில் தீபம் ஏற்ற உத்தரவிட்டது. இந்த தீர்ப்புகளுக்கு எதிராக தமிழக அரசு இதுவரை எந்த மேல்முறையீடும் செய்யாத நிலையில் அமைச்சர் எவ்வாறு பழைய நிலை நீடிக்கும் என்று கூறுகிறார்? உண்மை நிலவரம் தெரியாமல் அமைச்சர் போற போக்கில் பேசக்கூடாது என்று வாஞ்சிநாதன் சாடினார். மேலும் திருப்பரங்குன்றம் மலையை ஆய்வு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டதைத் தொடர்ந்து கடந்த மே 25ஆம் தேதி வருவாய்த்துறையினர் மலையை அளந்துள்ளனர். ஆனால் இந்த நடவடிக்கையில் தர்கா தரப்பு சேர்க்கப்படவில்லை என்றும் அவர்களுக்கு எந்தவித முன்னறிவிப்பும் நோட்டீஸும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். சிறுபான்மை மக்களின் வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்துவிட்டு அந்த மக்களுக்கே தெரியாமல் முதுகுக்கு பின்னால் சர்வே நடத்துவது ஏன்? மதசார்பின்மைதான் அரசின் கொள்கை என்றால் இந்த உத்தரவுகளை எதிர்த்து அரசு ஏன் மேல்முறையீடு செய்யவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அந்த நான் கொடுத்த மனு ஒன்றிய அரசு பரிசீலனை கண்டெம்ட்ல ஒன்றிய அரசு தான் இருக்கிறாங்க. நீதிபதி GR சாமிநாதன் என்ன பண்றாருன்னா 8 நாள்ல கலெக்டர் சுயமோட்டா பார்ட்டியா சேர்த்து உத்தரவு போட்டு அளக்கணும்னு உத்தரவு போடுறாரு. அதற்கு கலெக்டர் 8/5 ஒரு ப்ரொசீடிங்ஸ் போட்டு 25/5 அளக்க சொல்றாரு. அப்ப கவர்மெண்ட் வந்துருச்சு 25/5 இந்த மாசம் போனாரு 2026 மே 25 மே 25 அளக்கணும்னு சொல்றாரு. போன வாரம் தான் அவங்க அளக்குறாங்க. குழு அமைக்கிறாரு. குழு பணி செய்ய சொல்றாரு. பணி ஸ்டார்ட் ஆகிறது 25/5 புது கவர்மெண்ட் வந்ததுல இருந்து அவர் சொல்றாரு. ரிசல்ட்டை கணக்கு பண்ணி தான் தள்ளி போடுறாரு. 8ஆம் தேதி ப்ரொசீடிங்ஸ் போட்டு 25ஆம் தேதி உங்க பணியை தொடங்கணும்னு ப்ரொசீடிங்ஸ் போடுறாரு. அது தாவேக அரசுல தான் அளக்குறாங்க. அப்ப தாவேக அரசுல அளக்குற போது தர்காவுக்கு பார்ட்டி நீங்க அவங்களுக்கு சொல்ல வேணாமா? இதுக்கு அப்பீல் போக வேணாமா? இது எப்படி அளக்க கூடாது அப்படின்னு ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பை சொல்லித்தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரிஜினல் கேஸ்ல கண்டெம்ட்ல எப்படி அப்படி ஒரு உத்தரவு போட முடியும்?